ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதம் தான் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் கூட இது சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் கொஞ்சம் வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இதுக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸ்க்கும் சேர்த்தே சால்ட் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சாதம் இந்த மாதிரி வடித்து வச்சுக்கணும். ரொம்ப விரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழையவும் கூடாது. அந்த ஸ்டேஜில் வடித்து நல்லா கிளறிட்டிங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.